வணக்கம். ஆசியாவிலேயே அதிகமான மாம்பழங்களை ஏற்றுமதி செய்யும் ஒரே நிறுவனம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். அந்த நிறுவனம் வருடத்துக்கு சுமார் 600 டன் அளவுக்கு உற்பத்தி மட்டும் செய்கிறது. அதிகமா எக்ஸ்போர்ட்டும் செய்கிறது. அதுபோக இந்தியாவில் இருக்க அதிகமான ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்லையும் அதிகமா விற்பனை செய்கிறது. அந்த நிறுவனம் அமைகிறதுக்கு காரணம் 1997ஆம் வருடம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் சில மாசு கட்டுப்பாடு பிரச்சனை வந்ததனால அந்த பிரச்சனையை சரி பண்ணும் பொருட்டு தான் இந்த மாமரங்களை நட்டு சரி செய்திருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பேர் தான் திருபாய் அம்பானி லக்கிபாக் அம்ராயி என்ற நிறுவனம். அந்த நிறுவனம் அமைந்திருக்க இடம் குஜராத்தில் ஜாம்நகர் என்ற பகுதியில் அமைந்திருக்கு. சுமார் 600 ஏக்கர் பரப்பளவில் இந்த நிறுவனம் அமைந்திருக்கு. 1997ஆம் வருடம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து சில மாசு கட்டுப்பாடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால் பொதுமக்கள் சில பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ணும் பொருட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அந்த நோட்டீஸை சரி பண்ணும் பொருட்டு தான் அருகே இருக்கிற சுமார் 600 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலங்களை வாங்கி அந்த நிலத்துக்கே அந்த நிலத்துக்கு சரியாக வளரும் வெரைட்டியை பயிர் செஞ்சுருக்காங்க. என்னென்ன வெரைட்டின்னு வரிசையாக பார்ப்போம். குஜராத்திலேயே விளையும் வெரைட்டியான, அதுவும் கிர் என்ற சரணாலயம் பகுதியில் விளையும் ரகமான கேசர் என்ற வெரைட்டியை நட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மகாராஷ்டிராலேயே விளையும் ரகமான அல்போன்சா ரத்னா என்ற ரகம் நட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாகிஸ்தானில் விளையும் ரகமான சிந்து என்ற ரகத்தையும் நட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இஸ்ரேலியே விளையும் ரகமான லில்லி, கெய்ட், மாயா என்ற ரகத்தையும் அதிகமாக நட்டிருக்காங்க. அதுபோக அல்போன்சா, சிந்து, நீலம், அமரப்பள்ளி இந்த ரகமும் நட்டிருக்காங்க. அதிகமாக வெயிலை தாங்கி வளரும் மரங்களை தான் அதிகமாக நட்டிருக்காங்க. இதற்கு தண்ணீர் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அருகே இருக்கிற கடல் நீரிலிருந்து எடுத்து கடல் நீரை சுத்திகரிப்பு செய்து நன்னீரை மாற்றி, அதுவும் இஸ்ரேல் தொழில்நுட்ப முறையில் எல்லாமே சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணீரும் உரங்களையும் அதிகமாக கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் என்னென்னா, இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு கடைசி சில வருடங்களாகவே அதிகமாக முயற்சி செய்துட்டும் இருக்கிறாங்களாம். இதை காட்டிலும் ஒரு விஷயம் என்னென்னா, வருடத்துக்கு 1 லட்சம் மரக்கன்றுகளை அந்த கிராமத்தை சுற்றியுள்ள விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. வருடத்துக்கு 1 லட்சம் மரக்கன்றுகள்லாம் பார்த்துக்குங்க. 1 லட்சம் மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்குறாங்க. இதில் நட்டிருக்க வெரைட்டி எல்லாமே அதிகமாக